எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து பலஸ்ருதியில 11வது ஸ்லோகம். 11வது ஸ்லோகம் என்னன்னா, ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே வசிது நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே வசிதுன்னா கெட்டு போறது. கண்ணெதிரா, அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு போல அப்படியே கண்ணெதிரியா அப்படியே மாறும், அப்படியே கெடுது பார்த்தீங்களா, அப்படியே கெட்டு போகும். அந்த போல் நல்லா அந்த போல் உங்க கண்ணெதிர அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அப்படியே கொட்டி போயிடுறது. அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி. அதான் கொசிதுன்றது. அதான் ஸ்குவாஷ்ன்ற அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது தான் கொசிது. அதுக்கு அர்த்தம். இப்ப நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொசிது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நயோ பஜாயதே. ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொசிது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோ பஜாயதே. இதுதான் ஸ்லோகம். எப்படி சொல்லணும்னா, நவாசுதேவ அந்த நான் வந்து சொன்ன மாதிரியே தெரியக்கூடாது. நவாசுதேவ அப்படி சொல்லணும். நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொசிது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோ பஜாயதே. நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொசிது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோ பஜாயதே. இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். நாங்கிறது நான் என்ன இன்னுன்றமே அந்த மாதிரி. நான்றது வந்து இல்லைன்னு ஒரு அர்த்தம், இல்லுன்னு ஒரு அர்த்தம். அதனில் அப்படின்றமே அந்த மாதிரி இல்லை, அதுக்காக அது ஒரு அர்த்தம். நான்றது வந்து ஒரு குறிப்பு சொல்றாரு. எப்படி எந்த இடத்துல எப்படி மீனிங் கொடுக்குன்றது இல்லை. நான் அது என் இவைகளின் அப்படின்னு இல்லையா, இவைன்றதுக்கு அப்புறம் இவைகளின் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்று அதுக்காக வர்றது அந்த நான்றது. வாசுதேவன்றது மகாவிஷ்ணு. இந்த இடத்துல நவாசுதேவ மகாவிஷ்ணுவின் அப்படி எடுத்துக்கணும். நவாசுதேவ பக்தானாம்னா பக்தர்கள், பக்தானாம் வாசுதேவ பக்தர்கள். நாம்ன்றது நாமம் பெயர்கள், அதாவது சகசநாமத்தை சொல்லும் வாசுதேவ பக்தர்கள் அப்படி எடுத்துக்கணும். அசுபம், சுபம்னா நல்லது, அசுபம்னா கெடுதல். அசுபம் வித்யதே வித்தையாதல், விளைதல் அப்படி எடுத்துக்கணும். அசுபம் வித்யதேன்றது வந்து வித்தையாதல், விளைதல், கெடுதல் விளைதல் அப்படி எடுத்துக்கணும். அசுபம் வித்யதே நான் கெடுதல் விளைதல் அப்படி எடுத்துக்கணும். கொச்சிதுன்னா கெட்டு போகும். இந்த இடத்துல கரெக்டா புரிஞ்சுக்கணும் மீனிங்க. நவாசுதேவ பக்தானாம், வாசுதேவ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லும் வாசுதேவ பக்தர்கள், அவருடைய கெடுதல் அவர்களுடைய கெடுதல் அசுபம், கெடுதல் பலிதமாவது கெட்டு போகும் அப்படி எடுத்துக்கணும். கெடுதல் விளைதல் கெட்டு போகும் அப்படி எடுத்துக்கணும். வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொசிது. அசுபம்ன்றது கெடுதல், வித்யதேன்றது உருவாகிறது, கொசிதுன்னா கெட்டு போறது. கெடுதல் உருவாவது கெட்டு போகும் அப்படி வரும். அதுக்கு அர்த்தம் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அர்த்தத்தை. கொசிது அர்த்தம் இல்லையா. அடுத்தது ஜென்மன்றது இந்த ஜீவாத்மா. ஜென்ம பிறப்பு இறப்புன்ற அந்த அது ஜென்ம. மிருத்யுன்னா எதிரி, ஞாபகம் வச்சுங்க. மித்ருன்னா நண்பன், மிருத்யுன்னா எதிரி. மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, மிருத்யுஞ்சய மந்திரம்னு. அந்த மந்திரம் வந்து மிருத்யுஞ்சய மந்திரம்னா உங்களுக்கு காரியங்களில் வெற்றி தருவதற்காக, எதிரிகளை ஜெயிப்பதற்காக சொல்லப்படுகின்ற மந்திரம் அது. மிருத்யு மிருத்யுன்னா எதிரி, மித்ருன்னா மித்ருன்னா நண்பன். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மிருத்யு ஜன்மன்றது வந்து பிறப்பு, ஜன்ம. மிருத்யு எதிரி. ஜரான்றது வந்து ஜுரம். இன்னைக்கு நம்ம ஜுரம்ன்றமே அது வந்து பியூர் சான்ஸ்கிரிட் வேர்டு, கொஞ்சம் நம்ம மாற்றி சொல்றோம். ஜரம்னு பேரு. ஜரம்னா அந்த உடல்ல வந்து சூடு ஏறுறது.
ஜரா ஜரான்னுவாங்க. அதை சொல்லும்போது ஜரா அப்படின்னுவாங்க. அதை வந்து ஜுரம்னு இப்போ தமிழில் நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம். அதை பியூர் சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து ஜரம், ஜரா, அதான் ஜரா. வியாதி, வியாதின்னா நோய். பயம், அது அதனால் அதாவது இறப்பின் போது ஏற்படுகின்ற பயம். ஜரா, நை, இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாதாம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புக்கான பயம் கிடையாது. அது மாதிரி பிறப்பு இறப்புக்கான பயம், எதிரிகளால பயம், ஜுரத்தால பயம், வியாதியால பயம், நோய் வியாதி நோயால பயம் கிடையாது. வியாதி இதெல்லாம் பயம், உடம்புல வர பயம், இதுலாம் பயம் கிடையாது அப்படி சொல்றாரு. பிறப்பு இறப்பு, எதிரி, ஜுரம், நோய், பயம், இதுல எல்லாம் பயம் கிடையாது. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றவங்க ஜென்ம மிருத்யு ஜராவியை பயம் நைவே பஜாயதே அப்படின்னு சொல்றாங்க. அதான் இது அர்த்தம் இப்படிதான் பார்த்துங்க. நான் வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கோச்சிது. நான் வாசுதேவ பக்தானாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லுகின்ற அத்தனை வாசுதேவருடைய பக்தி, அந்த நாமத்தை சொல்லும் பக்தர்களுடைய கெடுதல் கெட்டு போகும், கெடுவினை கெட்டு போகும். அப்படி எடுத்துக்கணும். ஜென்மம் மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு, எதிரி, ஜுரம், நோய், பயம். சாதாரணமாக ஒரு பயம், எதையாவது பார்த்து பயப்படுறது, அந்த பயம். பயம் நைவோ பஜாயது. நைவோ, அந்த பயம் நைவோ, நைவோன்னா பயம் கிடையாது, பயம் இல்லை. பஜாயதுன்னா உண்டாதல், ஒருபோதும் உண்டாதல் இல்லை. பயம் இல்லை, ஒருபோதும் பயம் இல்லை. பஜாயதுன்னா உண்டாகுது. ஓன்னா ஒருபோதும், அப்படி பயம் நைவோ, ஓன்னா ஒருபோதும், பஜாயதுன்னா உண்டாகிறது. அவர்களுக்கு இந்த மாதிரி பயங்கள் உண்டாவது இல்லை. ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி பகவானை சரணடைஞ்சிடறாங்க இல்லையா, அதனால அதை தான் இங்க சொல்றாங்க. ஜென்மம் மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு, எதிரி, ஜுரம், நோய், நமக்கு ஒரு சரீரத்தில் ஏற்படுகின்ற மனதில் இருக்கின்ற பயம், பயந்த எண்ணங்கள், இவை ஒருபோதும் உண்டாவதில்லையா, ஒருபோதும் உண்டாதல் இல்லை. அதான் பயம் நைவோ பஜாயது. நைவோ இல்லை, ஒருபோதும், பஜாயதே உண்டாதல். அதான் அப்படி சொன்ன, அதான் சொல்றேன். பஜாயதே நைவோ அப்படி சொன்னா கரெக்டா வரும். பஜாயதேன்னா உண்டாருது, பஜாயன்னா உண்டாகிறது, இதுன்னா இல்லை. பஜாயன்னா உண்டாகிறது, இதுன்னா அதுக்கு ஆப்போசிட். பஜாயதுன்னா இல்லைன்னு அர்த்தம். பஜாய அப்படின்னா உண்டாகுதல்னு அர்த்தம், பஜாயதுன்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த பிறப்பு இறப்பு, எதிரி, ஜுரம், வியாதி, அப்புறம் நம்மளுக்கே இதை பார்த்து ஏற்படுற பயம், அதெல்லாம் உண்டாகிறது இல்லை அவங்களுக்கு. அதெல்லாம் ஒருபோதும் உண்டாகுது இல்லை யாருக்கு? நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினம் பாராயணம் செய்கிற பக்தனுக்கு அப்படின்றதாக அர்த்தம். தேங்க்யூ.